Hello friends, welcome to Masha Designs. அன்னப்பறவை இன்னைக்கு எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். பார்ட் 1 போட்டிருக்கேன். சாந்தி ஃப்ரம் டெல்லி அந்த மேம் நமக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு அவங்க சொல்லி கொடுத்ததை வச்சு நான் போட்டு முடிச்சிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் டு சாந்தி ஃப்ரம் டெல்லி. மெஷர்மெண்ட் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸ்கேல்னா 6 அடி எடுத்துக்கோங்க. டேப்னா 1 மீட்டரும் கூடுதலாக 80 சென்டிமீட்டரும் எடுத்துக்கோங்க. வயரில் 14 வயர் நம்ம கட் பண்ணணும். ஸ்கேல் 6 feet, டேப்னா 1.80 சென்டிமீட்டர், 1 மீட்டர் ப்ளஸ் 80 சென்டிமீட்டர், 14 வயர்ஸ் கட் பண்ணணும். நார்மலாக நம்ம எப்படி ஃப்ளவர் வாஸ் போடுவோமோ அதே போல் தான். நான் டேப் ரோல் எடுத்திருக்கேன். நீங்கள் சின்ன பேங்கிள் கூட எடுத்துக்கலாம். யூஸ்வலாக நம்ம எப்போவும் ஈக்குவலாக மடிப்போம். மடிச்சுட்டு அதை இதில் வச்சு இப்படி மேலே பக்கம் கொண்டு வருவோம். 2 வயரையும் இதுக்குள்ளே போட்டு. ஃப்ளவர் வாஸ் போட்டவங்களுக்கு இது நல்லா தெரியும். இதே போல் எல்லா வயரையும் நம்ம இதை ஜாயின் பண்ணிக்கணும். 2வது வயர் ஜாயின் பண்ணியிருக்கேன். 14 வயர்ஸ் வச்சுருக்கோம் பார்த்திங்களா. அந்த 14 வயர்ஸையும் இதே போல் ஜாயின் பண்ணிவிட்டு நாட் போடணும். இந்த 2 வயரையும் சேர்த்து இதுலேருந்து ஒரு வயர், இதுலேருந்து ஒரு வயர் எடுத்து நாட் போடுறோம். நான் ஃபஸ்ட்டே போடுறேன். சம்டைம்ஸ் நம்ம எல்லாம் சேர்த்துட்டும் போடலாம், ஆனால் அதை விட இது நல்லதாக இருக்கும். ஒயர் வந்து லூஸ் ஆகாது. எனக்கு சீக்கிரமாக ஒயர்லாம் லூஸ் ஆகிடும். அதனால் நான் ஃபஸ்ட்டே போட்டு வச்சுக்கிறேன். நீங்கள் எல்லா வயர்ஸும் ஜாயின் பண்ணிவிட்டும் போடலாம், அல்லது இப்படியும் போடலாம். இப்போ மீதம் இருக்கிற எல்லா வயர்ஸையும் நம்ம இதை ஜாயின் பண்ணிவிட்டு இந்த நாட் போட்டுக்கோம் பார்த்திங்கன்னா, இதே மாதிரி ஒரு ரவுண்ட் முழுக்க போட்டு கொண்டு வரணும். ஒரு லைன் போட்டுட்டு 2வது லைன் 3வது லைன் தொடர்ந்து போடணும். இப்போ நான் ஒரு நாட் மட்டும் போட்டிருக்கேன். ஒரு லைன் இப்போ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிருக்கேன். இதுக்கு அடுத்து நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபஸ்ட் லைன் நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க, ஏன்னா நாட்ஸ் எல்லாமே லூஸ் விழும். அதனால் அதை நம்ம டைட்டாக போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு நாட் போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம செகண்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இதே போல் நம்ம எல்லா வயர்ஸையும் ஜாயின் பண்ணி ஃபுல் லைனும் கம்ப்ளீட் பண்ணணும். செகண்ட் லைன் முழுக்க கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கடுத்து நம்ம தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நான் இப்போ வீடியோவுக்காக செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் முதல்ல ஸ்டார்ட் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போ செகண்ட் லைன் இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் வீடியோக்காக சீக்கிரமாக காமிக்கிறேன். இப்போ தேர்ட் லைன் நான் ஸ்டார்ட் பண்ணி விடுறேன். ஒரு நாட் போட்டிருக்கேன். செகண்ட் லைனும் தேர்ட் லைனும் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. நான் ஜஸ்ட் ஆரம்பித்து தான் விட்டுருக்கேன். நீங்கள் ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபுல்லாக கொண்டு வந்து இங்கே வர கொண்டு வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிடணும். 3 லைன்ஸ் நமக்கு மொத்தமாக வரும். ஃபஸ்ட் லைன் போட்டு முடிச்சிட்டோம். செகண்ட் லைன் போட்டு முடிச்சாச்சு. தேர்ட் லைனும் நம்ம போட்டு முடிச்சிட்டோம். இப்போ நம்ம 3 லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 3 நாட் மட்டும் எடுக்கிறோம். எங்கே இருந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த இடத்துல எங்கே இருந்தாலும் எடுத்துக்காங்க. 1 2 3 நாட்ஸ் எடுத்து அதை நம்ம ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுக்குவோம். இந்த 3 நாட்ஸ் எடுத்துருக்கோம் பார்த்திங்களா. நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். இந்த 3 நாட்ஸ் எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 1 2 3 4 ஒரு 4 நாட்ஸ் 4 நாட் எடுக்கிறேன். 4 பூ எடுத்து அதையும் நான் ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கேன். 1 கழுத்து பகுதிக்கு, 1 விங்ஸ் ரெக்க பகுதிக்கு. அதுக்கடுத்து 1 2 3 நாட்ஸ். மறுபடியும் ஒரு 3 நாட் எடுக்கிறேன். அதை எடுத்து தனியாக ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறேன். இல்லை, இதை ரப்பர் பேண்ட் போட வேண்டாம். இந்த 3 நாட்ஸ் மட்டும் இருக்கட்டும். அதுக்கடுத்து நமக்கு எத்தனை நாட்ஸ் இருக்குது பாருங்கள். 4 நாட்ஸ் இருக்கும். 1 2 3 4 நாட்ஸ் இருக்கும். இந்த 4 நாட்ஸ் மட்டும் எடுத்து நம்ம ரப்பர் பேண்ட் போடுவோம். ஏன்னா அது நம்ம இப்போது யூஸ் பண்ண போகிறோம். அதனால் அதை ரப்பர் பேண்ட் போட வேண்டாம். நீங்கள் கொஞ்ச நேரம் கழித்து போடுறதா இருந்தால் வேணால் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம 3 பகுதியாக பிரித்து வச்சுருக்கோம். 4 பகுதியாக பிரிச்சிட்டோம். பிரித்ததில் நம்ம 3 பகுதியை ரப்பர் பேண்ட் போட்டு வச்சுருக்கோம். இப்போ இந்த 3 பகுதியில் தான் நம்ம இந்த 3 நாட்டில் தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். இதில் தான் நம்ம நாட் போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம கழுத்து பகுதி போட போகிறோம். இந்த 3 நாட் எடுத்து வச்சுக்கோம் பார்த்திங்களா. இதில் தான் நம்ம கழுத்து பகுதி போட போகிறோம்.
மாஷா டிசைன்ஸ்ங்க சேனல் பக்கத்துல சப்ஸ்கிரைப்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்துல பெல் சிம்பல் இருக்கும். அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பப்ப நான் போடுற நியூ வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கும். பிளேலிஸ்ட் நிறைய இருக்கு. அதுல உங்களுக்கு என்ன வீடியோஸ் வேணுமோ அதை நீங்க மொத்தமா பார்த்துக்கலாம். கம்யூனிட்டி டேப் இருக்கு பாத்தீங்களா, அதை கிளிக் பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய புது வீடியோஸோட மெசேஜஸ் அதுல இருக்கும். ஒவ்வொரு வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த அம்புக்குறியை கிளிக் பண்ணீங்கன்னா கீழே உங்களுக்கு என்னென்ன வீடியோஸோட லிங்க் வேணுமோ அது எல்லாமே நீங்க பார்த்துக்கலாம். இதில் பாருங்கள், நிறைய வீடியோட லிங்க் கொடுத்துருப்பேன். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டில் போட்டிருப்பேன். இப்போ நம்ம பேஸ்கெட் மாடல்ஸ் பார்த்துட்டு இருக்கோம்னா அதுக்குள்ள லிங்க் எல்லாமே இந்த ஃபுல் வீடியோவும் இந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே இருக்கும். ஒவ்வொரு பிளேலிஸ்ட்டுக்குள்ளேயும் நிறைய வீடியோஸ் இருக்கும். அதில் போய் நமக்கு தேவையான வீடியோஸை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ வயர்குடை ஃப்ளவர் அப்படிங்கிற லிங்கை கிளிக் பண்ணுவோம். இப்போ அந்த பிளேலிஸ்ட்டில் நான் 10 வீடியோஸ் வச்சிருக்கேன். அதில் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம்.